ஹாய் மக்களே வணக்கம். சுட்டு விழி சுடரிலே பார்த்தீங்களா, நம்ம சரஸ்வதி அம்மா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வெளியில போயிடுறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம அபினி கிட்ட பேசுறாங்க. "நீ வந்து இங்க கொலை குற்றம் பண்ணிட்டு ஒரு கைதியா வந்திருக்க. இருந்தாலுமே கைதிகிட்ட யாரும் பழக மாட்டாங்க. உன்கிட்ட என்னவோ எனக்கு ஒரு பாண்டிங் தோணுச்சு அபி. எனக்கு உன்ன ரொம்ப புடிச்சிருக்கு. நீ மேல் நல்லா படி. உனக்கு படிக்கிறதுக்கு என்ன ஹெல்ப்பா இருந்தாலும் நான் பண்றேன்." அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டு அபி அழுவுறாங்க. "மேடம் இந்த ஜெயில்லயே வந்து நீங்க ஒரு நல்ல மேடமா இருந்து எங்களுக்கு தாயா இருந்தீங்க. நல்லா பார்த்துக்கிட்டீங்க. நீங்க வேற போயிட்டீங்கன்னா, புதுசா வரவங்க எங்ககிட்ட எப்படி தான் பழகுவாங்கன்னு எனக்கு தெரியல" சொல்றாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குன்றாங்க. காலத்தின் நிர்ணயத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படி எதுவாக இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி அங்கேருந்து போயிடுறாங்க. அந்த இடத்துக்கு வந்து ஒரு புது ஜெயிலர் வராங்க. லேடி ஜெயிலர். அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ரொம்ப திமிர் பிடிச்சவங்களா இருப்பாங்கன்னு லேடி கான்ஸ்டபிள்லாம் பேசிட்டு இருக்காங்க. அச்சோ! அவ வேற வராளா புதுசா, ஜார்ஜன் வேற வராளா, அவ என்னென்ன பண்ண போறா தெரியலையே, பயங்கரமான ஆளாமே, என்ன பண்ணுறதுன்னு அவங்களே பயந்துட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற கைதிங்களும் ரொம்ப பார்த்ததோடு பேசிட்டு இருக்காங்க. புதுசாக ஒரு ஜெயிலர் அம்மா வராங்களா, அவங்க என்ன டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு தெரியலேன்னு பயந்துட்டு இருக்காங்க. அபிநயும் அவங்க ஃப்ரெண்டும் பேசிட்டு இருப்பாங்க ஜெயிலில். அந்த ஜெயிலர் அதிகாரி என்ன பண்ணுவாங்க, வந்தவொடனே அவங்க வேலை ஆரம்பிச்சுட்டு, "என்னங்கடி வெட்டி வேலையா, வேலையே இல்லையா உங்களுக்கு, வெட்டி கதை பேசிட்டு இருக்கீங்க, ஒழுங்குமுறையதே அங்கே வாங்கன்னு" சொல்லிட்டு 2 பேரும் கூட்டு போகிறாங்க. கூட்டு போயிட்டு நல்லா கொதிக்கிற கல்லில் கருங்கல்ல நிற்க வைக்கிறாங்க. நான் உள்ளே போய் ஒரு மேடம் பார்த்துட்டு வருவேன், அதுக்குள்ளே நீங்கள் வெயிலில் இங்கே தான் நிற்கணும்னு சொல்லிட்டு ஒரு தண்டனை கொடுத்துட்டு போகிறாங்க. பாவம் அபியும் அவங்க ஃப்ரெண்டும் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக அபிக்கும் அவங்க ஃப்ரெண்டு இந்த ஜெயிலர் அம்மாவுக்கு கண்டிப்பாக சண்டை வரும். இவங்க பல விஷயத்தெல்லாம் பண்ணி அபியை வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல மக்களே. இங்கே நம்ம அம்மு குட்டிமா வந்து இங்கே ஜாலியாக அவங்க மாமா வீட்டில் விளையாடிட்டு இருக்கா. மாமா வீட்டில் விளையாடிட்டு இருக்கா. தியா அவகிட்ட மூச்சு கொடுத்து கூட பேச மாட்டான். ஆனால் தருண் மட்டும் நல்லா பேசிகிட்டு இருக்கான். அவளுக்கு அவளோட ஹோம்ஒர்க்லாமே தெரியாமல் என்ன பண்ணிடுறா, நம்ம அம்மு சுடரும் அழகாக செஞ்சு வச்சிடுறா. எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க மாமாவும் நல்லா அன்பாக பேசுகிறாரு. "அம்மா இனிமேல் வந்து நான் ஜெயிலேருந்து வந்தேன்னு சொல்லாத. இது உன் வீடு. இது மாமா நான் இருக்கேன். சண்முக சுந்தர் தான் எங்கள் மாமா. இது உன் வீடுன்னு சொல்கிறா. தேவையில்லாமல் நீ ஜெயிலாம் சொல்லாதடான்னு சொல்கிறாங்க. "இல்லை மாமா, நான் பிறந்ததுலேருந்து அங்கே தான் ஜெயில் தான். வளர்ந்தது அங்கே தானே. அதுதானே எனக்கு அம்மா வீடு அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, அது தப்புடா. அதுமாரி சொல்லக்கூடாதுன்னு" சொல்லிட்டு குழந்தை சுடர்கிட்ட நம்ம அன்பாக சுந்தர் பேசிகிட்டு இருக்காரு. ஒரு அம்மா என்ன பண்ணுவாங்க, துணியெல்லாம் தைச்சிட்டு சுந்தரை ஏமாற்றி கம்மியாக பணம் கொடுத்துருவாங்க. இதை கண்டுபிடிச்ச சுடர் என்ன பண்ணுவா, இவ்வளோ பணம் தான் நீங்கள் தரணும், மாமாவுக்கு 300 ரூபாய் கம்மியாக கொடுக்குறீங்களேன்னு சொல்கிறாங்க. இதுலேயே இந்த குழந்தையோட அறிவுத்திறன் நல்லா இருக்குது. சுந்தர் வந்து ஒரு அப்பாவி மனுஷனாகவே இந்த எபிசோடில் வராருங்க. அவங்க பொண்டாட்டி சரளாவுக்கு சுத்தமாக இவளை பிடிக்கிறதே இல்லை. சுடரை எதனா ஒன்று சொல்லிகிட்டே இருக்கா. சுடர் அவங்க அம்மா ஞாபகம் வந்து ஆசையாக வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போட்டிருப்பா. அவங்க அம்மா முகத்தை வரைஞ்சிருப்பா. இதை பார்த்தா சரளா என்ன பண்ணுறா, கோவப்பட்டு தண்ணியை ஊற்றி அந்த கோலத்தை கலைச்சிடுறா. எல்லாம் தலையெழுத்து, நீ சும்மாவே இருக்க மாட்டியா, எப்போ பார்த்தாலும் இவளால் தான் எங்கள் வாழ்க்கையே போச்சு, இவ ஃபோட்டோ வரைஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சுடரை திட்டிடுறாங்க. இருந்தாலுமே சுந்தர் வந்து ஒரு பக்கத்தில் வேதனை அடைகிறாரு. என்ன அபிக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே. அபி வந்து நல்லா படித்து திறமையான பொண்ணு. அவளுக்கு விருப்பப்பட்டு தானே அவள் வீட்டை விட்டு வெளியே போனா, தன் வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டா நல்லா இருப்பான்னு நினச்சா, இப்போ அநியாயமாக ஜெயிலில் இருக்காளே. அவள் குழந்தைய பெற்றிருக்கா, அவள் வாழ்க்கையில் என்ன தான் நடந்ததுன்னு தெரியலையே. அவளால் எனக்கு வேலையும் போச்சு, அப்பாவும் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு தன் மனசுக்குள்ளே தான் வேதனையை நினச்சி அழுதுட்டுருக்காரு நம்ம சுந்தர். அப்படி என்னதான் அபியோட வாழ்க்கையில் நடந்துச்சுன்னு தெரியல பாஸ்ட் வியூவில். அடுத்த வர எபிசோடில் நம்ம பார்க்கலாம் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வர வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.